Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கரி அண்ட் சைனட். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரி அண்ட் சைனட் 2023ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா மூவி. 1.25 மணி நேரத்துக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா கரி அண்ட் சைனட் த ஜாலி ஜோசப் கேஸோட ஒரு நரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ரி டிராமாவை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ஜாலிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருமகளாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 6 பேத்துக்குமே படிப்படியாக சைனட் கொடுத்து ஒருத்தங்களா கொலை பண்ணிக்கிட்டே வராங்க. அதெல்லாம் ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கிற ஸ்டோரி ஆஃப் நரேஷன் நீட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி அவங்களோட கொலை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்க, வேலைக்கு போக சொல்லி கம்பல் பண்ண மாமியாரை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்காங்க. அவங்க படிக்கலங்கிற ஒரு விஷயத்தை யாருக்குமே ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. இந்த கொலை பற்றின விஷயம் ஒருத்தங்களுக்காக தெரிய வரும்போது ஒருத்தங்களையே தீத்து கட்டிட்டு இருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இத்தனை பேர் மர்மமான முறையில் இறந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க, அவங்க நினைச்ச வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சா இல்லையாங்கிறது இந்த டாக்குமெண்ட்ரி டிராமா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்ச்னா ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். மூவி ஆஃப் டவுன் நரேஷன்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.25 மணி நேரத்துக்குள்ள ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா நீட்டா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பொண்ணு, அவங்களோட சிஸ்டர் லாவோட வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் அவங்களோட ரிலேட்டபிள் தியரிஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஆட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. டீசென்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். வீக்கெண்ட் போர் அடிச்சா டைம் இருந்தா பாருங்க. இந்த சீரிஸோட மேஜரான ட்ராபேக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி அந்தளவு கண்டென்ட் உள்ள எஃபெக்டிவ்னஸோட ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எமோஷனல் இம்பாக்ட் பயங்கரமாக அடிப்பட்டுச்சு. ஸ்டோரி ஆஃப் நரேஷன் ப்ராப்பராகவும் கண்டினியூட்டியோட நீட்டாக இல்லாமல் போன ஒரு டைல்யூஷனை கொடுத்துச்சு. அதை தாண்டி ரியல் லைஃப் ஃபோட்டேஜஸை இவங்க ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷன்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் அவுட்டும் பண்ணல. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃபையும் போர்ட்ரேட் பண்ணி காமிக்காமல் விட்டுட்டாங்க. அவங்க கொலையை அவங்க மாமியாரை பண்ணுறாங்க. எம்காம் அடிச்சுதான் போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒருத்தங்களே கொலை பண்ணுறாங்க. மாட்டிக்காமல் எப்படி தப்பிச்சாங்க, இந்த சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு யார் தண்டனை வாங்கி கொடுத்ததுங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீக்கெண்டில் போர் அடிச்சா டைம் இருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசென்ட் வாட்சான டாக்குமெண்ட்ரி ட்ராமா தான் இந்த கரி அண்ட் சைனட் த ஜாலி ஜோசப் கேஸ். 6.8 out of 10 ரேட்டிங் தர அளவுக்கு டீசெண்டாக இருந்தனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.